Copyright disclaimer under Section 107 of the Copyright Act 1976. Allowance is made for fair use for purposes such as criticism, comment, news reporting, scholarship, and research. Fair use is a use permitted by copyright statute that might otherwise be infringing. Non-profit, educational, or personal use tips the balance in favor of fair use. Tale Titans, big stories. Zero fluff. Subscribe for epic tales, fast fierce every week. வணக்கம் நண்பா. ஹாத்திம்ல இதுவரை என்ன நடந்துச்சுன்னா, பாஷாவோட கொட்டைக்குள்ள பூந்த ஹாத்திம் எப்படியோ பாஷாவை அடிச்சு அந்த மந்திர குழந்தையை காப்பாற்றி அதை வெள்ள மந்திர வரிப்பட்ட திருப்பியை சேர்க்கிறான். அதுக்கப்புறம் நம்ம நாதிராவோட கடைசியாகபடி அவனோட தம்பி அரசனாக ஒத்துக்கிறான். இப்போ நமக்கு தஜ்ஜாலை காட்டுறாங்க. தஜ்ஜால் தன்னுடைய கோட்டையிலேருந்து ஆனால தான், ஏன்னா அவனுடைய இன்னொரு கத்தியை அவனை விட்டு வெளியேறுது. அப்போ அவனோட இன்னொருத்தன் உடையுது. இங்கே நமக்கு நன்மை இருக்குமா துப்பப்படுறதுக்காக அங்கே சிராஜிக்கு ஒரு கை வருது. உடனே சிராஜி அத்தா எனக்கு ஒரு கை வந்துருச்சு அப்பான்னு தத்துறான். அங்கே வந்து சுனை நான் அதை பார்த்துக்கே கரானுக்கு நன்றி, ஆத்தினுக்கு நன்றி, நான் நினச்சது நிறைவேறிச்சு அப்படின்னு சொன்னான். இப்போ அங்கே வந்து சுனைனாவோட அப்பா அம்மாவோ எப்படியோ ஆத்தின் தன்னுடைய நல்கேரி கண்டுபிடிச்சிட்டாருக்குள்ள ரொம்ப நல்லவர்னு எனக்கு அப்பயே தெரியும். அவர் தான் நல்லா சத்தியாச்சு தான் ஜெயிச்சுட்டு இருக்கோம். மகளே நீ எதுவும் கவலைப்படாத அப்படின்னு சொன்ன உடனே இங்கே சூரஜ் சொல்கிறான், ஆமாப்பா நீ எதுவும் கவலைப்படாத, எல்லாம் சரியான உடனே அவனை நானே கொலை பண்ணிட்டேன் அப்படின்னு பேசுகிறான். நீ அவசரப்படாத சூராஜி, ஏற்கனவே நம்ம எப்படி இருக்குன்னு பார்த்தல அப்படின்னு சொன்ன உடனே நீ கவலைப்படாதா, என்ன சரி நான் அவனை காப்பாற்றுவேன் அப்படின்னு சொல்கிறான். இங்கே நமக்கு நதிராவோட தம்பியை அரசனாகிறான் ஆக்கிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. இப்போ இங்கே பார்ப்போம் நமக்கு நஜ்மி தஜ்ஜால் பேசிக்கிறத காட்டுறாங்க. அப்போ நஜ்மி தஜ்ஜால் பேசிக்கிறாங்க. அவன் எப்படியோ 2வது கேள்விக்கும் பதில் கண்டுபிடிச்சிட்டான். என் பாதி தட்டி போன போச்சு, இப்படியே விட்டு அவன் எல்லாத்தையும் தேய்ச்சிக்குவோம் அப்படின்னு சொன்னாங்க. அவனை சீக்கிரம் ஆகிடுச்சு அவன் அப்படின்னு சொல்லி ஒரு திட்டம் போயிட்டாங்க. இப்போ நம்ம நஜ்மி சொல்கிறான், வாரத்தை போயிருக்கிற ஊர் ரொம்ப மோசமான ஒரு ஊர் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கேற்ற மாதிரி நம்ம அந்த ஊருக்குள்ள நுழைச்ச உடனே எங்கிட்ட எல்லாம் பாத்தறி அடிச்சுட்டு ஓடுறாங்க. சின்ன குழந்தை முதல் கொண்டு ஓட முடியாமல் பயந்து ஓடிட்டு இருக்கேன். அப்போ அந்த குழந்தைய பார்த்தா ஆத்திங் ஏன்பா பயப்படுற, ஏன் இப்படி ஓடுறா அப்படின்னு சொன்ன உடனே அந்த குழந்தையோட அம்மா ஓடி வந்தேன். ஆத்திங் காலில் விழுந்து எப்படியாவது குழந்தை விட்டு வீசு செஞ்சுறாங்க. ஏன் என் காலில் ஒழுங்கு நான் அவன் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு சொன்னோடனே, ஏன் குழந்தை கொலை தானே வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னோடனே, இல்லை நான் ஏன் கொல்லணும் அப்படின்னு சொன்னோடனே அந்த ஊர் மக்கள்லாம் ஒன்று கூடி, அப்போ நீங்கள் அந்த விக்ரம் ஒரு ஆளுங்க இல்லையா, நாங்கள் அதை பண்ண மன்னிச்சிருக்க அப்படின்னு சொன்னோடனே, அப்போ யாரை பண்ணி அப்படின்னு சொன்னோடனே, நான் தான் ஏமன் நாட்டில் வசர் ஆத்திங் சொன்னோடனே, ஆத்திமா அந்த புனித ஆத்மாவை நீயே அதை நீதான் எங்களை காப்பாற்றணும், இல்லை அதை சீக்கிரம் அந்த புனித ஆத்மாவை நீ தான் எப்படியாவது எங்களை காப்பாற்று அப்படின்னு சொன்னோடனே, இங்கே ஒரு குழந்தை தள்ளாடி அப்படி கீழே வந்து இன்னும் வாங்கிட்டு உடனே ஆத்திம் அந்த குழந்தையை தூக்கிட்டு வாங்க அந்த குழந்தையோட வீட்டுக்கு போனான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தையோட வீட்டுக்கு போயிருக்காங்க. அதுக்கப்புறம் அன்று இரவு அங்கே எல்லாரும் உட்காந்து கூடி பேசுகிறாங்க. அப்போ ஆத்திம் நம்ம தெளிவரை பார்த்து கேட்குறாங்க, என்னதான் நடக்குது, ஏன் இல்லாமல் ஒன்றுமே இப்படி இருக்காங்க அப்படின்னு கேட்டோம் இல்லையா. அப்போ அந்த பெரியவர் அக்கரம்னு ஒரு மந்திரவாதி இருக்கிறான். அவன் இங்கே இந்த உடனே எல்லாரையும் பிடிச்சிட்டு போய் மந்திரத்தை யூஸ் பண்ணி அவனுடைய தீய காரியத்துக்கு உபயோகிச்சுட்டு அப்புறம் கடைசியை வேலை முடிஞ்சதான் அனுப்பிச்சிடுவான். அப்படி வர எல்லா குழந்தையும் சத்து இல்லாமல் சுயநினைவு இல்லாமல் இப்படி தான் மயங்கி விழுந்துருவாங்கன்னு சொல்லி கேட்க சொல்லுவேன். இதை கேட்ட ஆத்தின் குழந்தைங்களை வச்சு தீய காரியம் செய்கிறான், அவளாம் நல்லா இருப்பானா அப்படின்னு சொல்லி அவனை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். அங்கே இருக்கிற மக்கள் அவன் ரொம்ப மோசமானவன்பா அப்படின்னு சொல்லுவேன். எவ்வளோ மோசமானவனதெல்லாம் அவன் நாளைக்கு பட்டு நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொன்னார். அதுக்கேற்ற மாதிரி அடுத்த நல்ல பரபரப்பாக போயிட்டு இருக்கிறப்ப திடீர்னு அந்த அக்கிரம ஆளுங்க ஊருக்குள்ள புகுந்துடுறாங்க. அவங்க வரதை பார்த்த ஊர் மக்கள் ஐயோன்னு சொல்லி பயந்து எல்லாம் அழைச்சிட்டு ஓடுறாங்க. இப்போ ஆத்தின் ஓபோ 2 பேரும் ஒரு ஓட்டு மேலே நின்றுட்டு அந்த கெட்ட சக்தியான அக்கிரமுறை ஆளுங்களை பார்த்து குடி வைக்கிறாங்க. அப்போ அக்கிரமுறை ஆளுங்க சீக்கிரம் வசங்களை அனுப்புங்க அப்படின்னு சொல்லும்போது அந்த பெரியவரை அப்படிலாம் அனுப்ப முடியாது, அவங்களால முடியாது படிக்கிறான்னு சொன்னோட புழுகிட்டு போச்சான்னு சொல்லி அந்த பெரியவரை வெட்ட வரான். பார்த்தா ஆத்தின் மேலே குடி வச்சு கரெக்டாக 50 அந்த அம்பு அவன் மேலே பட்ட உடனே அவன் திருச்சி போய் பார்க்குறான். யாரா இவனுங்க அவனை தாக்குகிற அப்படின்னு சொன்னோடனே எல்லாரும் தாக்கட்டாங்க. ஆனால் ஆத்திங் போக 2 பேரும் மாதிரி அவங்களை சண்டை போட்டு அவங்கள பதில் தாக்கிறாங்க. உடனே இவனுக்கு நம்ம சக்தியை காமிச்சு தான் வேலைக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு மறைஞ்சுப்பானுங்க. போபோ நீ என்ன பண்ணுற, டக்குனு ஓடி போய் ஒரு ஓட்டு மேலே ஏறிடு, ஏன்னா இவனுக்கு மறைஞ்சு தாக்குறவங்கள பண்ணுங்க அப்படின்னு சொன்னோடனே போபோ சரி நான் 6 வரை பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போபோ ஓடி போய் மறைஞ்சிக்கிறான். இங்கே ஆத்திம் விடுபுறு ஓடி போய் ஒரு ஓட்டு மேலே ஏறி இங்கே சண்டை போடுறது ரெடியாகி தான். ஏன் அவன் ஓட்டு மேலே ஏறி நிற்கிறான் அப்படின்னா, ஓட்டு மேலே காலை வச்சா அந்த காலடி தரத்தில் யாரையுமே கால் வைக்கிறது தெரியுன்றது ஆத்திமாக குத்திச்சாலித்தரமான ஐடியா. அவன் நினைச்ச மாதிரியே அந்த அக்கறம் ஒரு ஆள் ஓட்டு மேலே ஏறின உடனே அந்த சத்தத்தை வச்சு ஆத்தி கஞ்சான போட்டு பாட்டி எடுக்கான். ஒரு வழியாக ஆத்திமா அவனை போட்டு ஒரே சொரும்னு அவள் அப்படியே மயங்கி கீழே விழுந்தான். இப்போ இவன் ரொம்ப சக்தி வாய்ந்தவனோ இவங்கள நம்மளால ஜெயிக்க முடியாதுன்றத அந்த அக்கிரம ஆளுகள் லோகத்தால் பற்றி கொடுத்துருவேன். ஏன்னா இவன் ரொம்ப சரியாக்காக அப்படின்னு சொல்லிட்டு வாங்க நம்ம போட்டிலாம் இருக்கு அப்படின்னு சொல்லி அவன் வந்தார். இந்த பக்கம் ஓபோ ஆட்சிதேசனை போட்டுட்டு யார் கூட சண்டை போடான்றதே தெரியாமல் அதை போட்டுட்டு தான். அப்போ ஹாத்திம் வந்து என்ன பண்ணுற ஓபோ அப்படின்னு கேட்கணும், என்ன தனித்தார ஹாத்திமா எப்படியாவது இவனோட போட்டி எடுத்தது அப்படின்னு சொன்னோடனே அவங்க போய் 3/4 மணி நேரம் ஆச்சு அப்படின்னா உடனே ஓபோ அப்படியே தப்பிச்சிட்டானுங்க அப்படின்னு சொன்னான். சிறுவா போகலாம் விட்டு அவங்க எல்லாம் இங்கே கிளம்புறாங்க.
அங்க வந்த ஊர் மக்கள் விழுந்து கிடந்த அக்ரமோட ஆளை பார்த்து, "என்னாடடா நீங்க உங்களுக்கு இது தேவை தான்டா" அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தவங்களா வந்து அவங்க மூஞ்சில காரி துப்பிட்டு போறாங்க. இப்ப அந்த பெரியவர், "நீ ரொம்ப நல்ல விஷயம் செஞ்சிருக்கப்பா, எங்களெல்லாம் காப்பாத்த நினைச்சுக்கணும் நீ தான்" அப்படின்னோடனே அந்த குழந்தைங்க எல்லாம் ஆத்திமங்களுக்கு சுத்தி வராங்க. இப்போ நமக்கு அக்ரம காட்டுறாங்க. அக்ரம் தன்னோட வயலினை எடுத்து எதிர்ச்சிட்டு இருக்கான். அந்த இசையோட தீய சக்தினோ அந்த மந்திரத்தை வச்சு என்னால எல்லாத்தையும் சாதிக்க முடியும்னு சொல்லி அவன் காட்டுத்தனமா இசைச்சுக்கிட்டு இருக்கான். அப்ப அங்க வந்த வீரர்கள் நிறைய குழந்தைங்களை சிறைப்பிடிச்சிட்டு வந்து ஒரு அறைக்குள்ள அடைச்சிடுறாங்க. அந்த அறைய நம்ம அக்ரம் தன்னுடைய இறுதியால ஒரு கதவு மாதிரி போட்டு கட்டுப்படுத்திடுறான். அந்த குழந்தைங்க எவ்வளவுதான் தப்பிச்சு வெளியே வர முயற்சி பண்ணாலும் அந்த குழந்தைங்களால தப்பிச்சு வர முடியும். அவன் அவனோட இசையால அந்த எல்லா குழந்தைங்களையும் மிருகம் மாதிரி கட்டி போடுறான். அவங்களும் இருக்கிற எல்லா குழந்தைகளும் அப்படியே மிருகம் மாதிரி மாறிட்டாங்க. இப்போ அவங்க எல்லாரும் அந்த அக்கிரம ஆளை மாறிட்டாங்க. அப்படியே அவங்க கத்தத்தை எடுத்துடுறாங்க. இப்போ அக்கிரம அப்பாடா இவங்களையும் என்னுடைய வளையத்துக்குள்ள கொண்டு வந்துட்டேன். இதுக்கப்புறம் இவங்க என்னோட அடிமை, இவங்க நான் என்ன சொன்னாலும் அதை அப்படியே செய்வாங்க. இதுக்கப்புறம் எனக்கு எந்த கவலையும் இல்லை, இவங்கள வச்சு நான் எல்லாத்தையும் சாதிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டான். அங்கே வந்து அவனுடைய வீரவர்த்தனை பார்த்து, இவங்களாம் நான் ஏன் கூட்டு வந்தேன், இவங்களை வச்சு நான் என்ன பண்ண போறேன்னு உனக்கு வியப்பா இருக்குல்ல, இவங்களுடைய பலத்தை பார்க்குறியா, நான் ஏன் உங்களை நம்பாம இவங்க நம்புறேன் அப்படின்றத நீ பார்க்குறியா, இவங்களுடைய மந்திர சக்தியை பார்க்குறியா அப்படின்னு சொல்லிட்டு, இது உனக்கு ஒரு சாம்பிள் காட்டுறேன் அப்படின்னு சொல்லி அங்கே இருக்கிற ஒரு சின்ன குழந்தையை கூப்பிட்டு, இந்த மாதிரி இவனுடைய பவர் என்ன நீ குனிப்பாரு, அப்போ தெரியும் நான் ஏன் இந்த இசையை வச்சு இவங்க எல்லாரையும் மயக்கி வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்கிறான். உடனே அக்கிரமா அங்கே இருக்கிற குழந்தைங்களை பார்த்து, நீங்கள் தான் என் செல்வங்கள், உங்களை வச்சு தானே எல்லா காரியத்தையும் சாதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குழந்தையை கூப்பிட்டு போய் அந்த சிலையை அடிச்சு நோன்பு அப்படின்னு சொல்கிறான். அந்த குழந்தையோ ஒரு கையால் அப்படி தள்ளுது, பார்த்தா அந்த செல்லை அப்படி சுக்குநூறாக உடையுது. இன்னொரு குழந்தையை கூப்பிட்டு அந்த மந்திர சிம்பிளை வச்சு அவனை ஒரே கூட போரு அப்படின்னு சொல்கிறான். அவன் அந்த மந்திர சிம்பிளை பிடிச்சி இழுத்த உடனே அப்படியே பிடிச்சி எடுக்கிறாரு. இன்னொரு குழந்தையை கூப்பிட்டு அந்த கல்லை பாறையை அப்படியே தூக்கி வெளில போடுறதுக்கு அவன் அப்படியே அந்த பாறையை சும்மா பீஸாக ஆக்கி அப்படியே கையால் இது பண்ணிப்பான். அங்கே வந்த வீரர்களை பார்த்து, எப்படி இவங்க பவர்லாம் தெரியுதா, தெரியுது நான் ஏன் இந்த குழந்தைகளை யூஸ் பண்ணுறேன், இவரோட முழு சக்தியை யூஸ் பண்ணி தான் நான் என்னோட கீஸ் ராஜ்யத்தை நடத்திட்டு சொன்னோடனே அங்கே வந்த தளபதி இந்த மாதிரியே போன 2 பேர் ஊருக்குள்ளே பூந்து எங்களை குழந்தைங்கள துப்ப விடாமல் தடுத்துக்கிறாங்க, தடுத்தது மட்டும் இல்லாமல் எங்களையும் தாக்கிட்டாங்க அப்படின்னு சொன்ன உடனே அவன் தன்னோட இன்னொரு குழந்தையை கூப்பிட்டு, இந்த அடிப்பட்ட வீரர் எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்கிறான். பார்த்தான் இவரை ஒரே குத்துறாம அப்படியே அங்கே இருக்கிற ஆட்டை போய் விழுந்து ஆத்தோட ஆத்தா போயிடலாம். இப்போ எவன் என்ன தடுக்க வரான்னு நானும் பார்த்துறேன். புதுசாக வந்துருக்கானுங்களாமே புதுசாக, அவனுக்கு நான் யாருன்னு காட்டுறேன், நீ என்ன பண்ணுற, அந்த ஊர் மக்களுக்கு நிம்மதியே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி இத்தரோட ஆளுங்களாம் இருந்துச்சு. என் இருக்கிற குழந்தைங்கள நீங்கள் நைட்டோட நைட்டாக மாதிரி அதை யூஸ் பண்ணி கொண்டுட்டு வந்துடுங்க அப்படின்னு சொல்கிறான். அப்போ தான் அந்த ஊர் மக்களுக்கு தான் யாருன்னு தாங்கிட்ட பழச்சிக்கிட்டா என்ன நடக்குன்றது தெரியணும் அப்படின்னு சொல்லிடுறான். அவன் சொன்ன மாதிரியே அவங்க வீரர்களும் மறைஞ்சி ஒரு வீடாக உள்ள போய் அங்கே இருக்கிற குழந்தைங்க எல்லாத்தையும் தாக்கிட்டு இவனுங்க வெளியே வந்துடுறாங்க. இப்படி இவங்க ஒரு வீடா உள்ள போய் வெளியே வந்து எதுவுமே தெரியாம போகணும் எல்லாரும் நிம்மதியாக தூங்கிட்டு இருக்காங்க.